Hello guys, welcome back to my YouTube channel. நான் இன்னைக்கு டுட்டோரியல் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தேன் 3 ட்ரிக் வச்சு போல் வச்சிருந்தேன். அதுல 2 ட்ரிக் தான் அதிக ஓட்டு இருந்துச்சு. டிராகன் ஸ்டாலும் அல்டிமேட் டிராகன் ஸ்டாலும். இந்த 2 ட்ரிக்குமே ஒரு ட்ரிக் கத்துக்கிட்டா அடுத்த ட்ரிக் ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டிராகன் ஸ்டால் கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கத்துக்கிட்டாலும் சரி. சோ இன்னைக்கு அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். இப்போ நம்ம டிராகன் ஸ்டால்ல இருந்து போலாம். இது பேர் தான் டிராகன் ஸ்டால். இந்த ட்ரிக்கா இருந்தாலும் சரி இல்ல அல்டிமேட் டிராகன் ஸ்டாலா இருந்தாலும் சரி, ஒரு கால் மட்டும் தான் லேண்ட்ல இருக்கும், இன்னொரு கார் ஏர்ல தான் வச்சு பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸுக்கு ஒரு போஸ்ட்டை கண்டுபிடிச்சி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸுக்கு ஒரு கிரிப் மாதிரி நீங்க வால் பிடிச்சாலும் சரி இல்லை போஸ்ட் பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. எப்படியும் நிற்காது, கஷ்டமா தான் இருக்கும். பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அப்புறமா கையில இருந்தே பாலை எப்படி வச்சு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அளவு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஜக்லிங்லேருந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போஸ்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் நார்மலாக வச்சு பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி. ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கற்றுக்கலாம், டிராகன் ஸ்டாலும் கற்றுக்கலாம். அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா பேலன்ஸாக கண்ட்ரோலாக நம்ம பிடிக்க கற்றுக்கிட்டோம்னா அல்டிமேட் டிராகன் ஸ்டால் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ ஜக்லிங்லேருந்து பண்ணுறதுக்கு நார்மலாக ஃப்ரண்ட்டில் ஜக்லிங் பண்ணும்போது டிராகன் ஸ்டால் நம்ம சைடில் பிடிப்போம். அந்த மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் கால்ல இருந்து இந்தாண்ட சைடா தள்ளணும். இந்த மாதிரி நம்மளுக்கு நேரா வராம கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா நம்ம பிடிக்கும் போது ஈஸியா இருக்கும். இதுதான் டிராகன் ஸ்டால். நம்ம அல்டிமேட் டிராகன் ஸ்டால் பண்றதுக்கு இன்னும் பேலன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அது நம்ம இப்போ டிராகன் ஸ்டாலுக்கு இங்கே நிற்க வைக்கிறோம்னா அல்டிமேட் டிராகன் ஸ்டாலுக்கு இங்கே நிற்க வைக்கணும். ஸோ இதுக்கு இந்த அளவு நம்ம வளையணும், பேலன்ஸும் கிடைக்கணும். அது கற்றுக்க ரொம்ப லேட் ஆகும். அதனால இப்போ சிம்பிளான ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். ஒரு வாட்டி நீங்கள் டிராகன் ஸ்டால் ஈஸியாக பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நிற்க வச்சு அப்படின்னா இங்கேருந்து அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கொண்டு போகிறது ஈஸி. ஸோ அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கொண்டு போகிறதுக்கு நிறைய கண்ட்ரோல் தேவைங்கிறதுனால எகைன் ஒரு வாலை பிடிச்சிப்போம். இந்த மாதிரி டிராகன் ஸ்டாலில் நிற்க வைக்கிறீங்க. இங்கேருந்து சடனாக இப்போ அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கொண்டு போகும்போது இந்த மாதிரி கொண்டு போகணும். கால் இப்படி திரும்புறப்ப இது ஃபுல் ஹரிசான்ல இருக்கணும். அப்பதான் பால் மேலே நிற்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணி காமிச்ச மோஷனை நிறைய டைம் கண்ட்ரோலாக எவ்வளோ கண்ட்ரோலாக பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி மோஷன் கண்ட்ரோலாக பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து டிராகன் ஸ்டால்லேருந்து அல்டிமேட் டிராகன் ஸ்டாலுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். டிராகன் ஸ்டால் கற்றுக்கிட்ட அதே மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸோட பண்ணணும், அடுத்து பேலன்ஸ் இல்லாமல் பண்ணணும், அடுத்து ஜக்லிங்லேருந்து பண்ணணும். ஸோ இப்போ டிராகன் ஸ்டாலில் இருக்கீங்க. இப்போ சடனாக மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஜக்லிங்லேருந்து ஆரம்பிக்கிறது டிராகன் ஸ்டால், அல்டிமேட் டிராகன் ஸ்டால். இது ஃபோனும் பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த 3 பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம கடைசியாக லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் வேணும். அது கிளிப்பரில் பண்ணலாம், இல்லை நார்மல் ஜக்லிங்லேயும் பண்ணிடலாம். கிளிப்பரில் பிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் அந்த ட்ரிக் ரொம்ப பெருசாக தெரியும். அல்டிமேட் டிராகன் ஸ்டாலுங்கிறது இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி டிராகன் ஸ்டால்ல இருந்து அல்டிமேட் டிராகன் ஸ்டால் போறது இல்லை. அல்டிமேட் டிராகன் ஸ்டால்னா கிளிப்பர்ல இருந்து அல்டிமேட் டிராகன் ஸ்டால் போய் அகைன் கிளிப்பர் பிடிக்கிறது. அதுதான் ரியலான ட்ரிக்கு. கத்துக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக டிராகன் ஸ்டால் இருந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ ஆக்சுவல் ட்ரிக்கு போகலாம். அல்டிமேட் டிராகன் ஸ்டால் கண்ட்ரோலா பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளிப்பர் கண்ட்ரோலா வரணும். இது நீங்க இன்னும் கத்துக்கலாம். என்னோட சேனல்லேயே லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அதுல போய் பார்த்து கிளிப்பர் நல்லா கண்ட்ரோலா கத்துக்கோங்க. ஸோ இப்போ கிளிப்பர் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். கிளிப்பர் கற்றுக்கிட்ட வாட்டி நம்ம கிளிப்பர்லேருந்து அல்டிமேட் டிராகன் ஸ்டாலுக்கு தூரமாக போகிற மாதிரி தெரியும் மேலே பால் ஃப்ளிக் பண்ணும்போது. ஆனால் அப்படி வராது. நம்ம இப்படி இங்கே இருக்குன்னா நேராக பாலை தூக்குனா தான் நம்ம வளைஞ்சி அல்டிமேட் டிராகன் ஸ்டாலை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹைட் வர வேணாம். ஆனால் நம்ம செஸ்ட் அளவு பால் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அல்டிமேட் டிராகன் ஸ்டால் பிடிக்கிறதுக்கு. சேம் அதே மோஷன் தான், ஆனால் டிராகன் ஸ்டால்லேருந்து போகாமல் கிளிப்பர்லேருந்தே நேராக போகணும். இந்த ட்ரிக் டிராகன் ஸ்டால்லேருந்து பண்ணுறதை விட கிளிப்பர்லேருந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பண்ணிடலாம், ஈஸி தான். நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப் படி பண்ணிங்கன்னா டைம் ஆகும், ஆனால் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரே டைம்ல 2 ட்ரிக் கற்றுக்கலாம். இல்லை தலைகீழாக தான் கொஞ்சம் பேர் ஒரே வழியாக ஃபுல் ட்ரிக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஜூரிஸ் ஆகும், சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த டுட்டோரியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன ட்ரிக் டுட்டோரியல் வேணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.